வணக்கம் ஐசிஎல் எப்படி பார்த்தீங்கன்னா T20 குரூப்போட குரூப் ஸ்டேஜ் மேட்ச் எல்லாம் முடிச்சு பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்க்கலாம். எந்தெந்த டீம் எந்தெந்த இடத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 4 போட்டி வின் ஆயிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 3 போட்டி வந்து வின் ஆனாங்க. யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 2 போட்டி தான் வின் ஆனாங்க. நெதர்லாந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 1 போட்டி தான் வின் ஆயிருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் வந்து 1 போட்டி கூட வின் பண்ணல. இதுல வந்து குரூப் டில வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 3 போட்டி வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 3 போட்டி வின் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 2 போட்டி தான் வின் பண்ணியிருந்தாங்க. அயர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 1 போட்டி தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஓமன் வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 2 போட்டி வின் பண்ணல. குரூப் சில வந்து வெஸ்ட் இண்டீஸ் 4 போட்டியில் 4 போட்டி வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 3 போட்டி தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸ்காட்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 1 போட்டி தான் வின் பண்ணியிருந்தாங்க. இத்தாலி வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 1 போட்டி தான் வின் பண்ணியிருந்தாங்க. நேபாள் வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 1 போட்டி தான் வின் பண்ணியிருந்தாங்க. குரூப் டில வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 4 போட்டி வின் பண்ணியிருந்தாங்க. நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 3 போட்டி தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 2 போட்டி வின் பண்ணியிருந்தாங்க. UAE 4 போட்டியில் 1 போட்டி தான் வின் பண்ணியிருந்தாங்க. கனடா வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டியில் 1 போட்டி கூட வின் பண்ணல. சூப்பர் 8 குவாலிஃபை ஆன டீம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டில வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, சில வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, டில வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே, சவுத் ஆப்பிரிக்கா வந்து குவாலிஃபை ஆயிருந்தாங்க. குரூப் ஏல வந்து இந்தியா vs பாகிஸ்தான் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. குரூப் 8ல வந்து வின் பண்ணி யார் சாம்பியன் ஆகும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஸ்டுடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.